வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா 70-20-10 ரூல் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களோட கண்டென்ட்டை சிம்பிளா எப்படி பிளான் பண்ணி ரொம்ப ஹார்டரா ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட்டா எப்படி ஒர்க் பண்றதுன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்களோட போஸ்ட்டை எப்படி எஜுகேஷனலாகவும் என்கேஜிங்காகவும் ப்ரமோஷனலாகவும் ஈஸியாக எப்படி பிரித்து அதை எப்படி ரைட்டான வேலை யூஸ் பண்ணுறதுன்றத எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 70-20-10 ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளான கைடு உங்களோட கண்டென்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு. அதாவது உங்களோட போஸ்ட்டை நீங்க 3 விதமா நீங்க பிரிச்சுக்கிறீங்க. ஓகேவா? நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல், என்கேஜிங், ப்ரமோஷனல். ஸோ எஜுகேஷனல் 70% இருக்கணும் உங்க போஸ்ட்ல. அதாவது உங்க ஆடியன்ஸுக்கு ஏதாவது டீச் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிப்ஸு, டியூட்டோரியல்ஸு, ஹவு டு கைட்ஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க டீச் பண்ணுங்க. ஸோ உங்க போஸ்ட் 20% என்கேஜிங்கா இருக்கணும். அதாவது நீங்க ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஷேர் பண்ணலாம், இல்லை இன்டராக்டிவான கண்டென்ட்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணலாம் அவங்க கூட. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் போல்ஸ்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய கிரியேட் பண்றாங்க. தென் கொஷின்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், தென் மீம்ஸ் கிரியேட் பண்ணலாம், தென் ஸ்டோரிஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு என்கேஜிங்கா இருக்கிறதுக்கு உதவும். ஸோ தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனல். அது 10% நீங்க வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசலாம், உங்க ஆஃபர்ஸை பத்தி நீங்க பேசலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் நீங்க ஸ்பெஷல் டீல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி பேசுங்க. தென் நியூ லான்ச்சஸ் கொடுக்குறீங்கன்னா அதை பத்தி பேசுங்க, இல்லை உங்க சர்வீஸை பத்தி பேசுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க உங்க கண்டென்ட்டை பிரிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களோட கண்டென்ட் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும், நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களோட சில விஷயங்களை ப்ரமோட் கூட பண்ணும். இது உங்களோட ஆடியன்ஸை ஹாப்பியாகவும் ரொம்ப ஆர்வமா, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் வச்சிருக்கும். ஸோ இந்த ரூலை நீங்க எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.